வெல்கம் டு நெல்லை ஜெயா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து மஷ்ரூம் கிரேவி வித் கோகோனட் மில்க் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். மஷ்ரூம் எப்பவுமே ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இது வெஜிடேரியன் பீப்புள் வந்து மஷ்ரூம் அடிக்கடி எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. இதில் ப்ரோட்டீன் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, ஃபைபர் நிறையா இருக்குது, கொலஸ்ட்ரால் இல்லவே இல்லை. ஸோ இது வந்து நல்லா அப்பப்போ எடுத்துக்கலாம், இன்டேக் நம்ம எடுத்துக்கலாம். விட்டமின் டி இருக்குது, நிறைய விட்டமின்ஸும் நிறைய இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. ஸோ வந்து இது நம்ம அடிக்கடி இன்டேக் நம்ம எடுத்துக்கணும். இது எப்படி செய்யணுங்கிறத பார்க்க போகிறோம். இது செய்ய தேவையான பொருட்கள்: ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கிட்டேன். பேன் ஹீட் ஆகிட்டு நான் இன்றைக்கி கோகோனட் ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன ஆயில்னாலும் எடுத்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். நான் வந்து ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் ஜிஞ்சர் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இதில் போட்டு கொஞ்சம் நல்லா இடிச்சுண்டு அதை எண்ணெயில் போடுவோம். இப்போ நம்ம இதை இப்போ இடித்து காமிக்கிறேன். சின்ன வெங்காயம் இல்லாதவங்க நீங்கள் பெரிய வெங்காயம் கூட கொஞ்சோண்டு ஸ்மால் பீஸஸாக கட் பண்ணி நம்ம போட்டு இதை தள்ளிக்கலாம். இதில் வச்சு நல்லா தள்ளி அந்த ஆயிலில் போடுவோம், எண்ணெய் ஹீட் ஆன பிறகு. நான் இப்போது நல்லா ஒன்றும் பாதமாக இதை வச்சு இடித்து வச்சுருக்கேன். அதை அதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆகட்டும். இப்போ இந்த இஞ்சி பூண்டு வாசனைலாம் நல்லா போயிடுச்சு. நான் வந்து 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் ஸ்மால் பீஸஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிருக்கான்னு. ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆயிருக்கு. இப்போ வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி பவுடர் எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன். 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன். 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பவுடர். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து நான் வந்து ஸ்மால் பீஸஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சு விடும். அந்த தக்காளி நல்லா மேஷ் ஆகணும். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆகிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி மசாலாவோட சேர்ந்து நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம 250 கிராம் மஷ்ரூம் எடுத்து, பட்டர் மஷ்ரூம் எடுத்து நான் நல்லா வாஷ் பண்ணி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுச்சோம். நம்ம இப்போது மஷ்ரூம்லேயே தண்ணி விடும், அதனால் நம்ம இப்போ தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். ஒரு 5 மினிட்ஸ் திருப்பி நம்ம அதை மூடி வைப்போம். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மசாலாலாம் நல்லா கலந்து, அந்த மஷ்ரூம்லாம் நல்லா கலந்துருக்குது. இப்போ வந்து நான் வந்து ஒரு 2 பீஸ் கோகோனட் எடுத்து அதை நல்லா மிக்சியில் அரைச்சி கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றி அதோடைய பால் எடுத்து வச்சுருக்கேன், கட்டி பாலாக எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 200 ml இருக்கும். ஸோ இதை நம்ம ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் திருப்பி மூடி வச்சுட்டு நம்ம அப்புறம் ரெடி ஆயிரும்.
மூடி வச்சுருவோம். உப்பு காரம்லாம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. இப்போ வந்து 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மஷ்ரூம் வந்து ரொம்ப குக் ஆகக்கூடாது. இது வந்து நம்ம நல்லா கிரேவியாக இருக்குது. உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக வேணும்னா கூட கொஞ்சம் நேரம் வச்சு அதை ட்ரை பண்ணிக்கலாம். பட் இது வந்து சப்பாத்தி, நான், ஃபுல்கா ரொட்டி, ரைஸ், ஒயிட் ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே நல்லா போகும். இப்போ தயாராகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இது எப்படி ஷேர் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஆஃப் பண்ணிடலாம். நான் பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இப்பொழுது சுவையான மஷ்ரூம் மசாலா வித் கோகனட் மில்க் இது தயாராகிடுச்சு. இது உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள். இதை செய்து பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு அடுத்த ஒரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் உங்கள் ஜெயா ஜஸ்டின்.